வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ தசாபுத்தி பலன்களை உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கும்போது நல்ல லாபங்கள், வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், ஏதாச்சும் வந்து கடன் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2, 5ஆம் அதிபதி புதன் வந்து உங்கள் ராசியிலே இருக்கும்போது குழந்தை இல்லாத குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி சந்திரன் நல்ல ரீதியில் வந்து முதல் ஒரு திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள், கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு. நம்ம அதுக்கப்புறம் பெரிய வளர்ச்சிகள், பெரிய மாற்றங்கள், ஒரு அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல விஷயங்கள் வரும். வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. உங்களோட 5ஆம் அதிபதி புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது குழந்தை இல்லாத குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாத வேலை கிடைக்கிறது, கடன் கேட்ட இடத்துல கொடுக்குறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கணவன் மனைவியோட மட்டும் அப்பப்போ சின்ன ஒரு கருத்து மோதல்கள் ஏற்படுத்துகிறாங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அப்புறம் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன ஒரு சச்சரவுகள், சின்ன டென்ஷன்ஸ் வரும் குழந்தைகளால். ஸோ குழந்தைகளோட பேச்சை எடுக்க போகும்போது கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். மற்றபடி வந்து உங்களது 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு, வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து சனி வந்து தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு 8ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு ராசியில் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் அதனால் அது கரெக்டான தொழிலாக, கரெக்டான விஷயமான்றதை வந்து யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி, ஸோ 8 மற்றும் 11ஆம் அதிபதி குரு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அது சூரியனுடைய சாதனமும் நிலபுலன்கள், சொத்துக்கள், தாயோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதில் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தது பொது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்க போகிறது பார்த்தா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏதாச்சும் வந்து சொத்து வாங்கணும், வண்டி வாங்கணும் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் இருக்கும். வாரத்தின் முற்பகுதியில் மட்டும் சின்ன செலவு இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்களாக கண்டிப்பாக இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து அது 12இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சின்ன விஷயங்களுக்காக கொஞ்சம் கடுக்கடுன்னு 2 பேருக்கு ஒரு சின்ன கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய வளர்ச்சியெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள், மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்த தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து எதுவும் ஃப்ராடுத்தனம் இல்லாமல் இருக்கிறத வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12இல் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதும் குடும்பத்திற்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து ஏதாச்சும் வந்து சேட்டைகள் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் வந்து நம்மளை வந்து டென்ஷன் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய செலவுகள் பண்ணி கொஞ்சம் கிளியர் பட்ட மாதிரி விஷயங்களுக்கு செலவு வைப்பாங்கிறது தான் உண்மையான விஷயம். ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 5ல் இருந்து சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய கல்விகள் சம்பந்தமான விஷயம், சின்ன கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னா
பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம். ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகாதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சபட்சி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சயின்ஸு. இதுவரை வந்து என் வாழ்நாளில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலே வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன். எங்கேயுமே தோற்றதே கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக சொல்ல போகும்போது பஞ்சபட்சி வந்து எந்த மாதிரியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னா, நான் வந்து ஒரு வீட்டுக்கு குடியேற போகும்போது பஞ்சபட்சி மூலியமாக ஒரு அரசு நல்ல ஒரு அதிகார பட்சியாக இருக்கும்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன். என்னோடய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேருந்து என் லைஃப் டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ பெரிய லெவலில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவதும் ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுங்க. அதே மாதிரி பஞ்சபட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போய் நான் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது வேறு ஒரு வேலைக்கு செல்லும்போது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. என்ன மாதிரி நிர்பந்தம்னா, அந்த படுபட்சி நாளில் வந்து நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி வச்சதே என் லைஃப் டைமில் வந்து அந்த படுபட்சிங்கிறது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு நாள். அன்னைக்கு போய் அதை ஜாயின் பண்ணி வாழ்நாளில் வந்து அந்த மாதிரி கஷ்டத்தை, அந்த கம்பெனியில் இருந்த மாதிரி கஷ்டத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது. அவ்வளோ டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து கொடுத்துச்சு அந்த கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலேயும் வந்து பெரிய சரிவை கொடுத்துச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த கம்பெனி விட்டு வெளில வரும்போது நிறைய சம் லேக்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு வர மாதிரியான சூழ்நிலை உருவாக்கிடுச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ காசு போயிடுச்சு. ஸோ என்னோட பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்து. ஸோ இந்த படுபட்சி காலகட்டத்தில் வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறத வந்து உணர்த்தினதும் அதுதான். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்களும் வந்து ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போதோ இல்லை காலையில் வந்து ஒரு புத்தாண்டு இது பண்ணும்போதோ அந்த பட்சியை வச்சு நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களது வெற்றிகளை தீர்மானிக்கிறது வந்து உங்களது பஞ்சபட்சி. அது எப்படி பார்க்கணுன்னா, உங்களது நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரத்துக்கான பட்சிகள் நிறைய இருக்குங்க. ஸோ அந்த பஞ்சபட்சிகள்ன்றது நிறைய புக்ஸ் விற்கிது வெளியில், வாங்கி படிங்க. இந்த கோட்டையூர் சுப்பிரமணியன் அவர்கிட்ட இதெல்லாம் புக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும் அந்த புக்கும். ஸோ அந்த மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோடைய விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கே புரியும். ஸோ கண்டிப்பாக அது வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். வாழ்நாளில் இது அப்ளை பண்ணும்போது இது கொடுக்குற மாதிரி சக்ஸஸ் வந்து வேறு எதுவும் கொடுக்கறதில்ல. ஸோ பஞ்சபட்சியை கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.